ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உபாகமம் 7:15 சகல வியாதிகளையும் நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார். ஒரு சின்ன வியாதி பெரிய வியாதி நல்ல, சகல வியாதிகள். இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். தலைவலி, கண் பிரச்சனை, காது பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், கர்ப்பப்பையில பிரச்சனை, எலும்புல, நரம்புல, ரத்தத்துல, எந்த வியாதியா இருக்கட்டும், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் எல்லாத்திலும் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க இருதயத்துல ஒரு பிரச்சனை, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்கன்னுவாங்க. அதே மாதிரி எலும்புல பிரச்சனைனா அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்கம்பாங்க. கண்ணுல பிரச்சனைனா கண் ஆஸ்பத்திரிக்கு போங்கம்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர், ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இந்த முழு சரீரத்தை சிருஷ்டித்தவர் அவர் தான். நமக்கு கண்ணை உண்டாக்கினவர், இருதயத்தை சிருஷ்டித்தவர், எலும்புகளை நரம்புகளை உருவாக்கினவர், முழு சரீரத்தை உருவாக்கினவரே அவர் தான். அப்ப அவருக்கு தான் இதை முழுமையா சரிப்படுத்த தெரியும். ஒரே ஒரு பிரதான டாக்டர் இயேசு கிறிஸ்து. சகல வியாதிகளை மாற்ற வல்லவர். அவர் கேன்சரை குணமாக்குகிறார், கண் தெரியாத கண் பார்வை தருகிறார், செவிட்டு காதுகளை திறக்கிறார், லங்ஸை குணமாக்குகிறார், கிட்னியை சரிப்படுத்தி செயலிட்டு போன கிட்னியை ஓட வைத்திருக்க, இப்படி நிறைய அற்புதங்களை நான் ஊழியத்துல பார்த்திருக்கிறேன். அந்த இயேசு சொல்கிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். நீங்க விசுவாசித்து இன்னைக்கு எந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும் அதை குறிப்பா சொல்லி ஜெபிக்கணும். என் சரீரத்துல இந்த வியாதி, என் மனதுல இந்த கவலை, என் ஆவில இந்த பயம் எனக்கு நீக்கி குணமாக்குன்னு கேட்டா இப்போ அந்த சுகத்தை பெறலாம். ஏன்னா இயேசு சகல நோய்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிட ஜெபத்தில் இப்ப நீங்க சுகம் பெறுவீங்க. விசுவாசத்தோட வியாதியில இடத்துல கை வைங்க, அல்ல இதயத்துல கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே என் நோயை விலக்கி போடும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில்